கைஸ் அடுத்த இடத்துக்கு லொக்கேஷன் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 109 கிலோமீட்டர் இருக்குது. 12:30 மணிக்கு தான் போவோமா. 12:30 மணிக்குன்னா நம்ம 1 மணி கிட்டத்தட்ட போவோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்குவேன். இன்னும் 100 கிலோமீட்டர் போயிட்டு இருக்குது. அந்த டேம் வருது. மதியம் உச்சி வெயிலில் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க கிளம்புவோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போக ட்ரை பண்ணணும் கைஸ். பன்னெண்டரை மணின்னா இன்னும் 2 hour ட்ராவல் இருக்குங்க. ஒரு ஹவருக்கு 50 கிலோமீட்டர் காமிக்குது. 50 இல்லை 55 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு. அப்படி தான் அந்த கணக்கு தான். செங்கம்மா? செங்கம் எங்கே வரும்? செங்கம் எங்கே வரும்? நான் சொல்ல தல போலாமா? கெட்டா பிடிச்சிக்கோங்க. போகிற வழி தான் செங்கம்மா? நான் பெங்களூருக்கு போகிறேன். பெங்களூர் ஆ. செங்கம் எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆஹா சரி சரி. போகிற வழி தானே? பரவாயில்ல விடுங்க. இறக்கி விட்றேன். மேப்பில் பார்த்துட்டு தான் போகிறேன். நீங்கள் எங்கே சொன்னீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டு போயிடுறேன். அங்கே போகிற வழியில். இது கிருஷ்ணகிரிக்கு. இப்போ உங்கள் சாத்தனூர் டேம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி கிருஷ்ணகிரியோட டேம் இருக்கு. அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து பெங்களூர் போவேன். இங்கேருந்து கேகேஆர் டேம் ஏதோ ஒன்று இருக்கு அங்கே. குப்பத்து டேம் இல்லை, 100 கிலோமீட்டர் இருக்கு. கிருஷ்ணகிரி 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 இந்த கிருஷ்ணகிரி டேம் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இங்கேருந்து 99 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர். நான் பெங்களூரில் இருக்கிறது. சொந்த ஊர் இந்த சைடு திருவண்ணாமலை பக்கம். இப்போ திருவிழாக்கு ஊருக்கு வந்திருந்தேன். வந்துட்டு பெங்களூருக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழி தானே, அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். பெங்களூருக்கு வந்திருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆஹா. இப்போ கட்சி மீட்டிங்கு போடுவாங்களே. ஆமாம் ஆமாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து மதுரையில் இருக்கணுமா? அப்படின்னா பழைய கம்பெனிக்காக போயிட்டேன் வேலைக்கு. இங்கே சொந்த ஊர்லேயாவா? திண்டுக்கல். திண்டுக்கல்லா? ஆமாம். இப்போ இது உங்கள் சொந்த ஊரா? இது ஐவேல் சொந்த ஊர். நான் ஊர் இப்போ யாருன்னல்ல அது என்ன ஊர்? அது ஐவேலா? சொந்த ஊர். இங்கேருந்து திண்டுக்கலுக்கு வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம். எவ்வளோ தூரம் இங்கேருந்து திண்டுக்கல்? இங்கேருந்து 6 hour. 6 hour 6 hour 6 hour. இப்போ லீவுக்கு வந்துக்கிறீங்களா வீட்டுக்கு? இந்திக்காரனுக்கு வேலை செய்கிறவங்க வேலை கம்மியாகிது. அதனால இப்போ வேறு எந்த வேலைக்கு ட்ரை பண்ணலையா? நமக்கு அது தெரியும், ஒயரிங் எனக்கு தெரியும். வேறு எந்த வேலைக்கு? ஒயரிங்கா? எலக்ட்ரிஷியனா? இப்போ இந்த இறங்கிருந்தா கிரவுண்டு. அதான் கட்சி மீட்டிங் இந்த இடத்துல சொன்னால் நீங்கள் அங்கே பண்டல் போட்டு லைட் செட்டிங்லாம் கரண்ட்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும். அதுதான். ஓகே ஓகே. முன்னாடி ஒரு ஹைவே வரும், அங்கே இறங்குறீங்களா நீங்கள்? முன்னாடி ரோடு, மெயின் ரோடு இது அப்படி போகுது. உள்ளே போகணுமா? இந்த கேட்டு. செங்கம் 8 கிலோமீட்டரு. அதை போட்டிருக்க செங்கம் 8 கிலோமீட்டர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? நானும் சாப்பிடல. பண்ணிடாம நானும் ஊற்றி தான் லாட்டா வந்து வா உங்கள் ஊர் அவங்க
அண்ணனா தெரிஞ்சவரா? லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இல்லை. இல்லையா? பண்ணிக்கிறது 9th தான் முடிச்சுக்கிறேன். 9th முடிச்சா லைசன்ஸ் தரமாட்டாங்களா? கொஞ்சம் பணம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம். 8th முடிச்சா பண்ணலாம். இப்போ 10th இல்லை 8th இப்போ 10th வண்டி ஓட்டுறது எதுக்கு எஜுகேஷன்? வண்டி ஓட்டுறா படிச்சிருக்கணுமா? பைக் வந்து கேட்கணும். 4 போயிட்டு தான் பேங்க் லேட் ஆகும். நான் தான் அதான் வேறு இடத்துக்கு போயிட்டு போகிறேன்ல. அந்த சைட்டாக போட்டேன். ஆ பஸ்ஸில் 4 தான் போயிடுவேன். சீக்கிரம் போயிடுவேன். நான் சுற்றி பார்த்து ஆமாம் அதனால லேட்டாக போவேன். சாயந்தரம் தான் போவேன் வீட்டுக்கு. லேட் ஆகிடும். நாங்கள் போவேன். ஆ கொஞ்சம் தானே வேறு யாரும் ஆனாங்களா? நான் மட்டும்தான். பைக்கில் போனால் தான் ஜாலி. இப்போ ஒன்றை மாரி லிஃப்ட் கேட்பாங்க, அவங்களாம் ட்ராப் பண்ணிட்டு போவேன். இதோட நீ 5வது ஆள் இல்லையா? ஏன் இங்கே போகலையா? கையை ஆ சாப்பிட்டு மூஞ்சி காமிக்கிறாங்க. இப்போ உண்மையாக சாப்பிட்டு தான் வந்தேன். ஆ இடம் மாட்டேன். ஊருக்குள்ளே என்ன வேலை செய்கிறது? நம்ம ஊரில் சேர்த்தா ஆ 1500 ஆகணும். போயிட்டு 300 செய்யணும். சாப்பாடுக்காச்சும் ஆகும்ல. நம்மளோட செலவுக்கு இருந்தால் போதும் இல்லை அப்போதைக்கு அன்னைக்கு. அங்கே அவ்வளோ சமாளி. அங்கே சமாளித்தா இங்கே வந்து 10 நாளைக்கு சொல்லலாம். ஆ ஃபுட்டு சரகாட்சி போட்டு பசங்க கூட கேட்டாலும் சுற்றி வராமல். நான் இப்படி போறியா? ஆமாம் பார்த்து போயிட்டு வாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இன்னொரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? வேறு எங்கே ஹாஸ்பிட்டல்? இந்தா சாப்பாடு வச்சுக்கோ. பார்த்து போயிட்டு வாண்ணா. பாவங்க பையன் நல்லா பேசுகிறேன், நல்லா தான் இருக்கான். ஆனால் கொஞ்சம் குடிப்பழக்கத்தை விட்டால் நல்லா தான் இருப்பாங்க. அதிகமாக சரக்கு அடிப்பார் போல். அப்பா அம்மா இல்லை, சாப்பாடு கூட வழி இல்லைன்னு சொல்கிறேன். மண்டபத்தில் சாப்பாடு தான் வந்து வழி. அவனுக்கு கேமரா பார்த்து கை காமிக்கிறாங்க போலங்க. நான் லிஃப்ட் கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டேன். அவனை கேமரா பார்த்து கை காமிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. 11 மணி ஆக போகுது. காலையில் சாப்பிடவே இல்லை. சாப்பாடு